நமஸ்காரம். பதிகத்துல 11வது பதிகம் பாட போறோம். ராகம் மத்தியமாவதி, தாளம் மதுபோல கண்டசாப்பு. இதுல ஒரு அற்புதம் என்னன்னா, முதல்ல பாட்டு அப்புறம் தான் நிறுத்தம் அப்படின்னு அமைச்சிருக்கா. அதனால முதல்ல பாட்டு பாடுவோம். தூரத்த வெண்டினியும் தூரத்த வெகுலியானதும் தூரத்த நடியும் தூரத்த நரை திரையும் தூரத்த இது வேதனைகளும் தூரத்த பகையும் துரத்த வஞ்சனையும் துரத்த பசியல்பதும் துரத்த பாவம் துரத்த பரிமோகமும் துரத்த பல காரியமும் துரத்த நகையும் துரத்த ஊழ்வினையும் துரத்த நாளும் துரத்த வெகுவ நாவரண்டோடி கால் கலந்திடும் என்னை நமனும் துரத்துவானோ அகில உலகங்களுக்கும் ஆதார தெய்வமே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீச ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அம்மா பிராமியே அபிராமியே அபிராமியே சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராஜதனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியமுள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயில்மை கல்வி தனதான்யம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானோ பலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆறு நல்லூர் நுகர்ச்சி துறை தரும் 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகித குணசாலி பரிபாலி அனுகூலி திருசூலி மங்கள விஷாலி மகனார் நீதாய் அழிக்கொணாதோ மகிமை வளர்த்திரு கடவுரில் வாழ் வாமி சுபநேமி புகழ் நாமி சிவஸ்வாமி மகிழ்வாமி அபிராமி உமையே
5ஆமத்த பதிகத்தோடு அர்த்தம் பார்ப்போம். மிகையும் துரத்த வெம்பினியும் துரத்த அப்படிங்கிறார். மிகையும் துரத்தனாக்க, மிகைனா ஆசை பார்த்துங்கோ. அதாவது நம்மளோட வாழ்க்கையில எதெல்லாம் நம்மை துரத்துகிறது என்று சொல்லப்பட்ட பதிகமாக்கும். ரொம்ப அழகா இதை சொல்லியிருக்கா. மிகையும் துரத்த வெம்பினியும் துரத்த. மிகைனா ஆசை, ஆசை துரத்துறதுதான். வெம்பினியும் துரத்த, பிணினாக்க நோய், நோய் ரொம்ப துரத்துறது நம்மள. வெகுளியானதும் துரத்த. வெகுளினாக்க வெகுளித்தனம் இல்ல, வெகுளினா கோபம், கோபமும் துரத்துறது. மிடியும் துரத்த நரை திரையும் துரத்த. மிடினாக்க பயம், பயம் துரத்துறதா நமக்கு. நம்ம இனி ஏஜ் ஆயிட்டு போறதே அந்த பயமா இருக்கலாம், இல்லை வேற வாழ்க்கையை பத்தி பயமா இருக்கலாம், அந்த பயம் துரத்துறது. நரை திரையும் துரத்த. நரைச்சாச்சு உடம்ப, தலைமுடியில ஆக்சுவலி வயசான நரைச்சுடுமே. திரையும், திரையும்னாக்க தோலெல்லாம் சுருங்கிடுமா வயசார்த்த, அப்படி துரத்த. மிகு வேதனைகளும் துரத்த. எப்பவுமே நமக்கு வேதனை, உடம்புல எப்பொழுதும் வேதனை, வலி, அது துரத்துறது. அதுக்கப்புறம் பகையும் துரத்த. பகைனாக்க இயலாமை, இயலாமை நமக்கு முடியலைங்கிற அந்த இது இயலாமை துரத்துறது. வஞ்சனையும் துரத்துனா வஞ்சனை செய்த செயலாக்கும். நம்ம ஏதாவது வஞ்சனை, ஏதாவது தப்பு செய்திருப்போம், ஏதாவது வஞ்சனை செய்திருப்போம், அது துரத்துறதுதான். பசி என்பதும் துரத்த. அந்தந்த ஃபுட்டோடு இது அது உண்டாக்கணுமே, அப்ப அது கோடு காரியத்தினால துரத்துறது, அது துரத்துறது. பாவம் துரத்த, ஏதாவது பாவம் அணிந்தா அது துரத்துறது. பதி மோகம் துரத்த, இனி உள்ள ஆசைகளும் துரத்துறது. மோகம்னா ஆசை ஆக்சுவலி, இப்போ மோகமும் துரத்துறது. மிகைமனால ஆசை, மோகனால ஆசையும் துரத்துறது. பல காரியம் துரத்து. இப்படி பல காரியங்கள் துரத்துறதா நமக்கு வாழ்க்கையில பார்த்துங்கோ. எதுனாலும் நமக்கு நிம்மதி, எல்லாம் துரத்திங்க வருது நம்மள. நகையும் துரத்த. நகைனாக்க போட்டுக்கிற நகை எல்லாம் ஏளனம், கேலி. நம்மளை பத்தி யாராவது கேலியா ஏளனமா பேசினா அதுவும் துரத்துறது நம்மள. ஊழ்வினையும் துரத்த. பழைய வினைகள், முன்வினை ஜென்மங்கள்லாம் துரத்துறது. இப்படி நானும் துரத்த வெகுவாய்ங்கிற. டெய்லி இப்படி நானும் துரத்த வெகுவாய். நான் வறண்டோடி கால் தளர்ந்திடும் என்னை. அப்போ நான் நாக்கெல்லாம் வறண்டு நான் போயிட்டு இருக்கிறத கால் தளர்ந்திடும் என்னை. இப்ப காலெல்லாம் தளர்ந்தா என்ன, நமனும் துரத்துவானும் பயம் வந்துடுச்சு. இப்படி எல்லாம் ஆயாச்சு. அப்போ நம்ம ஆக்சுவலி கரெக்டா அந்த பீரியட் வந்தாச்சு. யமன் துரத்துறதுக்கு, நம்மன்னா யமன் துரத்துவானோங்கிற பயம் வந்தாச்சுமா. அப்படி இருக்கப்பட்ட எனக்கு அகில உலகளுக்கும் ஆதார தெய்வமான நீயே ஆதி கடவுளின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகமாவி அருள்வாமி. நீ அப்படி இருக்கப்பட்ட என்ன அருள் பண்ணனாம்மா அப்படிங்கிற. அடுத்தது சகல செல்வங்களுக்கு 16 செல்வங்களும் நீ தரணம் என்று சொல்லப்பட்ட பகுதியை விருத்தமாக ரொம்ப அழகா எழுதியிருக்கார் பாருங்க. சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராஜ தனி. இமயம், இமயனா என்னது? இமவானோட புத்திரி இரி மலை. இமவானோட புத்திரியான மாதேவியே, உன்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்து நித்தியமாக டெய்லி தினமும் துதிக்கிற உத்தமருக்கு நீ இறங்கணும். மிகவும் அகிலமதில் நோயின்மை. இனிமே இந்த 16 செல்வங்கள்ல ஒண்ணு வந்து நோயின்மை, அப்புறம் கல்வி, அப்புறம் தனம், தானியம், அப்புறம் அழகு, புகழ், பெருமை, அப்புறம் இளமை, அறிவானது, அப்புறம் சந்தானம். சந்தானம் ஒரு செல்வம் சொல்லியிருக்கார். 16 செல்வத்துல என்னதான் பைசால இருந்தா கூட சந்தானம் இல்லையான வாழ்க்கையில அது ஒரு செல்வம் இல்லாத போறது. அப்ப அது ஒரு செல்வம். வலி துணிவு, வாழ்நாள் முழுசும் வெற்றி தரணுங்கிறார். ஆகு நல்லூர் நுகர்ச்சி, நல்ல வினை பயன் தரணுங்கிறார். அப்படி தொகை தரும் 16 பேரும், தொகை தரும் 16 பேரும் தந்து அருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாயமாங்க. எப்போது சுகமான வாழ்வை தரணும் அப்படிங்கிறார். சுகிர்த குணசாலி, குணமான அம்பாளே, எல்லாரையும் பரிபாலிக்கப்பட்டவள், பரிபாலி. அனுகூலி, எல்லாருக்கும் அனுகூலமா இருக்கப்பட்டவளே. திரிசூலி, 3 லோகங்களுக்கும் உள்ளவளே. மங்களமான விசாலமான சுப மங்கள விசாலி அப்படிங்கிறார். மகவு நான், நான் தான் பிள்ளை. மகவு நான், நீ தாய். நீ தாய்ன்னு சொல்றார் அம்பாவை, அம்மாள அம்பிகையை சொல்றார். நீ தாயாக்கும் நான் பிள்ளையாக்கும். மகவு நான், நீ தாய். அழி கொணாதோ மகிமையான அந்த வளர்த்திரு கடவுள்ல வாழற அபிராமியே, நீ எப்போது எங்களுக்கு அருள் புரியணும். வாமி சுபநேமி. வாமினாக்க எப்போதும் இடது பக்கத்துல, சிவபெருமான இடது பக்கத்தில் இருக்கப்பட்டவளே, நீ வந்து எல்லாரையும் உமையேனாக்க உமாதேவியை தான் குறிக்கிறது. எல்லா இதுலையுமே உமையே வரும். அப்படி உமையை வந்து உமாதேவியை நீ எல்லாரையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த பதிகத்தை அம்பா முடிக்கிறார். நாம்பளும் இந்த 11 பதிகமும் முடிச்சாச்சு. ஆனா அம்மாவும் பிள்ளையும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல தொடங்கினோம், அதை அம்பாள் பூர்த்தி பண்ணி தந்திருக்கா. நீங்களும் எல்லாரும் நல்லா பார்த்திருப்பேன், நல்லா ரசிச்சுட்டு வரேன்னு தெரியறது. இன்னமும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும்.
இது 11 பதிகத்துல முதல் பதிகம் ராகம் பார்த்தோம் சௌராஷ்டிரம், 2வது பூர்வி கல்யாணி, 3வது ஹிந்தோளம், 4வது நாட்டக்குறிஞ்சி, 5வது பந்துவராளி, 6வது ஆனந்த பைரவி, 7வது ரஞ்சனி, 8வது சிந்து பைரவி, 9வது திலங்கு, 10வது மனோலயம், 11வது மங்களகரமான மத்தியமாதியில முடிச்சாச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ராகங்களை சிட்டப்படுத்தின குருஜி ராகவன் மாமா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அவர் இந்த ராகத்தை சிட்டப்படுத்தி தந்ததுனால பாட முடிஞ்சது எங்களுக்கு. இதுல ஏதாவது சின்ன பிழைகள் இருந்தாக்க எல்லாரும் பொறுத்துக்கணும். எங்களுக்கு தெரிஞ்ச அறிவில் நாங்கள் பாடியிருக்கோம். இது எல்லாம் அம்பாளோட கருணையினால ஏதோ எங்களால் செய்துட்டோம். இது எடுத்த பின்னணியும் இதுவுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது எப்படியோ அம்பாள் முடிச்சு தந்துட்டா இந்த 11 பதிகத்தை. அந்த நீங்களும் எல்லாரும் தொடர்ந்து ஆதரவு தரணும். இதெல்லாம் அந்த அபிராமி பட்டருக்கே சமர்ப்பணம். அவர் இது அம்பிட்ட அழகா எழுதலையானாக்க நமக்கு இந்த நூல் கிடைச்சிருக்காது. இந்த நூலை கிடைச்சி நம்ம எல்லாரும் பாட வச்சா இந்த ராகத்தை சிட்டப்படுத்தின திருப்பி அந்த மாமாக்கு திருப்புகழ் ராகவன் குருஜி மாமாக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுல திருப்பியும் சொல்றேன், இதுல சின்ன சின்ன பிழைகள் இருக்கலாம் ராகங்கள்லயோ இதுலயோ, அதெல்லாம் நீங்க நல்லபடியா பொறுத்து அம்பாளோட அருளை பெறணும்னு நினைக்கிறோம். நன்னா இருக்கணும், எல்லாரும் சேமமா இருக்கணும் சொல்லிட்டு இந்த பதிகத்தை முடிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஜெயமங்கலம், நித்திய சுபமங்கலம். எல்லாருக்கும் நமஸ்காரம்.